2500 சிசி ஒரு ஹை பவர்ஃபுல் இன்ஜின். ஸோ அது வந்து நம்ம ஓட்டுறதுக்கு நம்மளை அந்த வண்டி இழுத்துட்டு போகும். இப்போ தெரியாதவங்க குதிரை மேலே ஏறி ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த குதிரை அவங்கள இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி தான் அதை நீங்கள் பிடிச்சி அந்த வண்டி உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஆடி ஆனாலும் சரி, பென்ஸ் ஆனாலும் சரி ஓட்டினா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. இதை ஓட்டினாலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு கெத்து சொல்லுவாங்க. ஜீப் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டெரைனில் வேணாலும் உங்களை கூட்டிகிட்டு போகும். இந்த வண்டியை நம்பி நீங்கள் ஒரு யானை கூட்டத்துக்குள்ளே கூட போகலாம். எல்லா யானையுமே விலகி வழிய விடும். அந்த அளவுக்கு இந்த வண்டி ஒரு பவர்ஃபுல்லான வண்டி, சேஃபஸ்டான வண்டின்னு சொல்லலாம். ஹில் ஸ்டேஷன்லாம் மோஸ்ட்லி ஜீப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க. ஜீப்பில் என்னென்ன வகைகள் இருக்குது சார்? சார் ஜீப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து மேஜர் டைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த லாஸ்ட் மாடல் மேஜர். ஸோ அது இல்லாமல் தார் டைப்பு ஓல்டு 540 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாமல் வில்லிஸ் டைப்புன்னு இருக்குது, ஓல்டு மாடல் போயிடும் அது வில்லிஸ் டைப்பு. ஸோ அந்த மாதிரி 2-3 டைப் வருங்க சார். அதில் இன்ஜின் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. இன்ஜின், கேர் பாக்ஸு, மெக்கானிக்கலாக வந்துட்டால் சில மாற்றங்கள் வரும். ஜீப்பு ஷேப் வந்து இது 3 ஷேப் தான் இருக்குங்க. மெக்கானிக்கலாக கொஞ்சம் மாற்றங்கள் வருங்க சார். இப்போ ஜீப் வந்து என்னென்ன ப்ராப்ளங்கள் வந்து வரும் சார்? ஜீப் இப்போ வாங்குறோம், புதுசாக ஒரு ஜீப் வந்து ஒருத்தர் வாங்குறாரு, அந்த ஜீப்பை வந்து எப்படி பராமரிக்கணும், எவ்வளோ டேஸ் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் சென்டரில் விடணும்? சார் ஜீப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கிரீஸுங்க வந்து கம்பல்சரி பண்ணணும் வண்டிக்கு. ஸோ அடியில் வந்துட்டு ஜீப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே மெக்கானிக்கல் பார்ட்ஸ். ஸோ அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேய்மானங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ தேய்மானங்களை ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம கிரீஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணணும். ஆயில் சர்வீஸு அந்த கேட்டகரிக்கு நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் இருக்குது, இன்ஜினுக்கு ஆயில் இருக்குது, பேக்கில் வர க்ரௌனுக்கு ஆயில் இருக்குது. ஸோ இந்த 3 ஆயிலுமே நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ், அப்படி இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணலாம்.